ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் vlog. இன்றைக்கி நான் எங்கே கிளம்பிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? எனக்கு ஒரு ப்ரைடல் மெஹந்தி ஆர்டர் வந்திருக்கு. ஸோ நான் ப்ரைடோட வீட்டுக்கு போகிறதுக்காக தான் கிளம்பிகிட்ருக்கேன். என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு எப்பயுமே நான் ஆர்கானிக் மெஹந்தி கோன்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதில் கெமிக்கல் கிடையாது அண்ட் சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. அந்த மெஹந்தி கோனை நான் என்னோடய வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். எனக்கு தேவையான மெஹந்தி கோன்ஸ் எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டேன். நான் மெஹந்தி போட போகிறப்போ எப்பயுமே இந்த பாக்ஸ் என் கூடவே இருக்கும். ஏன்னா இதில் நான் எக்ஸ்ட்ரா ஷீட்ஸ், டிஷ்யூ பேப்பர், மெஹந்தி கோன்ஸ் எல்லாமே இதில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஓகே, நம்ம போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இன்றைக்கி சபரிக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால என்னை ட்ராப் பண்ண முடியலை. அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சென்னையில் தனியாக வெளியே போகிறது. தனியாக போகிறதுக்கு லைட்டாக பயமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு போனேன். ப்ரைடோட வீட்டுக்கு இன்றைக்கி ஆட்டோவில் தான் போனேன். அவங்களோட வீடு எங்கள் வீட்டில் இருந்து கரெக்டாக 45 மினிட்ஸில் இருக்குது. போகிற வழி ஃபுல்லாகவே 2 சைடும் காடாகவே இருந்துச்சு. ரோட்டில் ஒரு காக்கா கூட இல்லை. எனக்கும் லைட்டாக பயமாக இருந்துச்சு. அப்புறம் ஃபைனலாக மெயின் ரோடு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சுது. ஒரு வழியாக ப்ரைடோட அப்பார்ட்மெண்ட்க்கு வந்து சேர்ந்தாச்சு. அண்ட் அவங்களுடைய ஃப்ளாட்டை தேடி கண்டுபிடிச்சி போகிறதுக்கு எனக்கு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. உள்ளே போன உடனே எனக்கு வார்ம் வெல்கம் கிடச்சிது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ப்ரைடு கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ப்ரைடு என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க, நல்லா பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ எனக்கும் போர் அடிக்காமல் ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. ப்ரைடு அவங்களோட ஃபியான்சியோட நேம் அவர் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எழுதி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. நானும் அவங்க கேட்ட மாதிரியே நான் எழுதி கொடுத்துட்டேன். உங்களால் கூட கண்டுபிடிக்க முடியாது. ஒரு கை முடிக்கிறதுக்கு எனக்கு டைம் கரெக்டாக 1 hour ஆகிடுச்சு. ஏன்னா அதில் ஒர்க் ரொம்ப மைன்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் டீ பிரேக்கெல்லாம் எடுத்து கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க்கை திரும்ப ஸ்டார்ட் பண்ணேன். அவங்க என்கிட்ட ஃபுல் லென்த்துக்கு மெஹந்தி வேணும்னு கேட்டிருந்தாங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக். அண்ட் அவங்க லெக்லையும் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே நான் எல்லாமே போட்டு கொடுத்துட்டேன். செலிப்ரைட்ஸ் ஒரே இடத்துல உட்காந்து மெஹந்தி போடுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. பட் இவங்க எனக்கு ரொம்ப நல்லாவே கோஆப்ரேட் பண்ணாங்க. ஃபைனலாக நான் மெஹந்தி போட்டு முடிச்சிட்டேன். என்னடா இவ்வளோ சீக்கிரம் மெஹந்தி போட்டு முடிச்சிட்டான்னு பார்க்குறீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. இது முடிக்கிறதுக்கு கரெக்டாக எனக்கு 7 hours மேலே ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி வந்த வழியாகவே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் அங்கே ரோடு ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் டைம் 12 o'clock வரை தாண்டிடுச்சு. அதனால நாங்கள் மெயின் ரோடு வழியாக தான் போனோம். ஒரு வழியாக நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். வீட்டுக்கு வரும்போது கரெக்டாக டைம் 1 o'clock ஆகிடுச்சு. மெஹந்தி போட்டதுக்கப்புறம் என்னோடய கையோட நிலைமையை பாருங்கள், ரொம்பவே பரிதாபமாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். என்னோடய மெஹந்தி ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.